அன்பான சகோதரர்களே, ரெண்டு விதமான வேலைகளை மனிதன் செய்கிறான். ஒன்று கடின உழைப்பு, இன்னொன்று கொஞ்சம் மிருதுவான பணிகள். சில நேரங்களிலே விரும்பி சில வேலைகளில் மனிதர்களாகிய நாம் ஈடுபடுகிறோம். சில நேரங்களில் நிர்பந்தம் செய்தே ஆக வேண்டும், 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அல்லது இந்த இடத்திலே நின்று ஆக வேண்டும், போக வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறோம். எப்படி செய்தாலும், வேலைகள் எப்படி அமைந்தாலும், நமக்கு பிடிச்சமான வேலையாகவே இருந்தாலும் தொடர்ச்சியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக என்ன தேவை? ஓய்வு தேவை. ஓய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுடைய வெளிரங்க உறுப்புகளுக்கும் சரி, அதே போன்ற மனிதனுடைய சிந்தனைக்கும் சரி, நம்முடைய உடலினுடைய உள்பாகங்களுக்கும் சரி. இந்த ஓய்வை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட பணியை நம்மால் செய்ய முடியாது, இல்லையா? எனவே தான் அல்லாஹு தாலா ஓய்வெடுக்கும் இடமாக அல்லாஹ் உறக்கத்தை வைத்திருக்கிறார். உறக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது. உடலினுடைய வெளி பாகங்களுக்கும் சரி, உட்பாகங்களுக்கும் சரி, குறிப்பாக நம்முடைய சிந்தனைக்கு அது ரொம்பவும் தேவையானது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னைக்கு ஓதிய வசனம் அது, வஜஅல்னல் லைல லிபாசா, இரவை உங்களுக்கு நாம் விரிப்பாக ஆக்கியிருக்கிறோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கான உறக்கத்தை உங்களின் ஓய்வெடுக்கும் இடமாக ஆக்கியிருக்கிறோம். உறக்கம் என்பது ஓய்வுக்கான இடம். தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே கோடிக்கணக்கான நபர்கள் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எதுங்க பெரிய கிஃப்ட்டு? எது பெரிய சந்தோஷம்? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய சந்தோஷம் என்ன? எங்கே போயிட்டு வந்தாலும் சட்டுன்னு படுத்த உடனே தூக்கம் வந்துடணும். அதை விட பெரிய கிஃப்ட் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்காக வேண்டி வெளியூர்லேருந்து வந்தாங்களாம். தூதுவர்கள் வருவாங்க அந்த காலகட்டத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பறந்து விரிந்த ஒரு உலகத்திலே பல பாகங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த மகத்தான பணியை செஞ்சவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பல தூதுவர்கள், பல நாட்டு தூதுவர்கள் வருவாங்க. அப்படி ஒரு நாள் பாரசீகத்திலிருந்து ஒரு பெரிய தூதுவர், அந்த காலத்திலே பாரசீகம் என்பது சக்கரவர்த்தி, வல்லரசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறதா வர்றாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளே நுழைகிறாங்க. ஒரு ஓரத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்காரு. யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கடந்து உள்ளே போயிட்டார். உள்ளே போய் அவர் என்ன கற்பனையில் வந்தார்னா, நம்ம நாட்டில், நம்ம ஊரில் அரசர்கள், மன்னர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆடம்பரமான, உல்லாசமான, இங்கேயும் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? டிவி தவங்கள்லாம் பெரிய பெரிய கோட்டுகளை போட்டு பெரிய பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி அவர் வர்றாரு. வந்து பார்த்தா அவருக்கு கேட்குறாரு, ஹலீஃபா எங்கே, அவருடைய அரண்மனை எங்கே இருக்குது, அவருடைய அந்த பெரிய அந்த பேலஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. வந்தவங்க சொன்னாங்க, பேலஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அரண்மனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கலீஃபாவை பார்க்கணுமா? ஆமாம். வரும்போது ஒரு ஓரத்தில் ஒருத்தர் படுத்து கிடந்தார்ல, அவர் தான் கலீஃபான்னா. நேரம் போய் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு. உலகத்தினுடைய அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் வீரதீரமாக சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளபதி, ஒரு கலீஃபா, சர்வசாதாரணமாக ஒரு ஓரத்தில் தன் கையே தனக்கு உதவி என்ற அடிப்படையில் கையை தலையணையாக வச்சு படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் சொன்னாராம் ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. உமரே, நீங்கள் மக்களை ஆளுகிறீர்கள், நீதத்தோடு வாழுகிறீர்கள், எனவே படுத்தவுடன் உங்களுக்கு உறக்கம் வந்து விடுகிறது, எந்த இடத்துல படுத்தாலும் சரிதான். ஆனால் எங்கள் பகுதியிலலாம் அநியாயக்கார புயலுக்கு, அக்கிரமக்காரங்க ஒட்டுமொத்த அக்கிரமங்களையும் அநியாயத்தையும் மொத்தமாக செய்கிறாங்க. பஞ்சு மெத்தைகளும் குளிரூட்டப்பட்ட அறைகளும் அவர்களுக்கு இருந்தாலும் உறக்கமே வருவதில்லை. அன்பான சகோதரர்களே, உறக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட். படுத்த ஒன்று அதுவும் தூக்கம் வர்றது இருக்குது, அல்லாஹ் கொடுத்த பெரிய 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 கிருபை. அதற்கே நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு அதிகப்படியான நன்மைகளை, அதிகப்படியான நன்றிகளை செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக்கிட்டு இருந்தால் யாரும் எழுப்ப மாட்டாங்க. யாராவது தூங்கிட்டு இருந்தாருன்னா சலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி சில பேர் சலாம் சொல்கிறாங்க, அவங்க சலாம் கேட்குறதே கப்புன்னு இருக்குது, என்னமோ அடிக்க வர மாதிரி சலாம் சொல்கிறாங்க, இல்லையா? ரசூலுல்லாஹ் எப்படி சலாம் சொல்லுவாங்க? அவங்களுடைய சலாத்தினுடைய ஸ்டைல் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இருக்கிறவங்களுக்கு காதில் கேட்கும், தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாருன்னா ஒரு அறையில் அல்லது பள்ளிவாசலில் ஒரு வீட்டில் அவருக்கு டிஸ்டர்பாகவும் அந்த சலாம் இருக்காது. அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க, விழிச்சு இருக்கக்கூடியவங்க காதில் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் நடுப்பட்ட முறையில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமையும் கூட சொல்வார்கள். குறிப்பாக உறங்கி கொண்டிருப்பவர்களை அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்று ஹதீஸிலே வருகிறது. சலாத்தின் மூலமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், பத்ர் யுத்த களத்திலே அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான
ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களில் ஒன்று, யுத்தத்துக்கு முந்தின நாள் ராத்திரி நிம்மதியாக அவங்க தூங்குனாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, இது யுகஷி குமுன்னு ஆச அமனா, உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை அவன் கொடுத்தான், நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். யோசிக்கணும், இங்கே ரெண்டு செய்தியை புரியணும். ஒன்று, நாளை காலையில் விடிஞ்சா போர், கத்திக்கும் வாளுக்கும் சண்டை நடக்க போகுது, களத்தில் அடுத்து நாளைக்கு நம்ம என்ன ஆக போகிறோம்னு தெரியாது, ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமா வாழ போகிறோமா சாக போகிறோமான்ற ஒரு காலகட்டம், ஒரு நிலை. அந்த நேரத்துலையும் தூக்கம் வந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான் நிம்மதியாக தூங்கினாங்கன்றான். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையில் நமக்கு ஒரு புரிதல் வர வேண்டும். உறக்கம்தான் மனிதனுக்கு நிம்மதியை தரும். அதுவும் ஆழ்ந்த உறக்கம், சிறப்பான தூக்கம் இருக்கிறது, மனித மனங்களை அப்படியே சாந்தப்படுத்தும். எனவே தான் யார் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், அதிகமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா பெருசாக மருத்துவம்லாம் செய்ய மாட்டாங்க, ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்து நல்லா தூங்க வைப்பாங்க. மனபாரத்தோடு இருக்கிறார், ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கார், அல்லது புத்தி பேதலிச்சு போய் இருக்கிறார், வித்தியாசமாக பேசுகிறாரு, முன்ன பின்ன பார்க்குறாரு, அவருக்கு என்ன மருத்துவம்? நல்லா தூங்கணும், மனசார தூங்க வேண்டும். அந்த தூக்கம் தான் அவருக்கான மருந்து. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தை விட்டு இபாதத்தில் கூட நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் உங்களை வருத்திக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹதீஸில் இருக்கிறது, ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்களில் ஒருத்தவங்க. மஸ்ஜித் நபவியில் தூண்கள் இருக்குங்க, நீங்கள் இன்னைக்கு போனாலும் தூண்களை பார்க்க முடியும் மஸ்ஜித் நபவியில். அந்த தூண்களில் 2 தூணுக்கு மத்தியில் ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு ரிட்டர்ன் உள்ளே வரும்போது பார்த்தா பெருசாக ஒரு கயிறு தொங்குது. இப்போ என்னங்க இது கயிறு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய துணைவியார் அந்த கயிறை கட்டிக்கிறாங்க. ஏன்னா தொழும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சிக்குவாங்க, அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தொழுதுக்குவாங்க. இப்போ ரசூல் சொன்னாங்க, முதல்ல அந்த கைத்தை விட்டுடுங்க, நாங்கள் கைத்தை விட்டுடுங்க. அப்படி தூக்கம் வருகிற நிலையிலேயே தொழ வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. தூங்குங்க. இன்னலி ஐனைக்க அலைக்க ஹக்கா, உங்கள் கண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கிறது. இன்னலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஓ இன்னலி ஜௌஜதிக்க அலைக்க ஹக்கா, உங்களை திருமணம் முடித்து கொண்ட உங்கள் மனைவிக்கு நீங்கள் சில கடமைகளை ஆற்றணும், அதுவும் உங்கள் மீது இருக்குது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படிக்கிறோம். முக்கியமான சஹாபி இவங்க நல்ல ஒரு நிலையில் திருமணம் முடித்து வச்சாங்க அவங்களுடைய அத்தா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சந்திக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுடைய தோழருக்கு இந்த உலகத்தின் மீது எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னாங்க. இந்த வார்த்தையிலே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ விவகாரம் வீட்டில் அப்படின்னு. கூப்பிட்டு கேட்டாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, என்னங்க செய்றீங்க? யார் ரசூலுல்லாஹ், டெய்லி நோன்பு வச்சுருவேன் அப்படின்னாரு. டெய்லி நோன்பு? அப்படியா, சரி. வேற? குர்ஆனை நிறைய ஓதுறேன். எப்படி ஓதுறீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, டெய்லி ஒவ்வொரு குர்ஆன் ஓதிடுறது அப்படின்னாங்க. சரி. ராத்திரி என்ன செய்றீங்க? ராத்திரி தொழுகைக்கு நின்னா காலையில் வரை ஒரே தொழுகை தான், எனக்கு அதில் ரொம்ப டேஸ்ட் இருக்குது, இன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் இபாதத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானது தான், அதே நேரத்தில் நீ உனக்கு நீனே வருத்திக்க கூடாது. உன் உடம்புக்குன்னு சில விஷயங்கள் செய்யணும், உடம்பை கவனிக்கணும், உன் கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும், தூங்கணும். உன்னை கட்டிக்கிட்ட மனைவி இருக்குதுல்ல, அது ஒன்றும் ஜடம் கிடையாது, அதுவும் உணர்வுகள் உள்ள, உணர்ச்சிகள் உள்ள ஒரு பெண் தானது. எனவே அந்த பெண்ணுக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? ஒரு புருஷனாகப்பட்டவர், ஒரு கணவனாகப்பட்டவர் மனைவிக்கு என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும்? அந்த பெண்ணோடு நீ நேரம் கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கான காரியங்களை நீ நிறைவேற்றி வைக்கணும். எல்லாத்தையும் விட்டு போட்டு பேசாமல் பள்ளியாசிலே கிடந்தா என்ன அர்த்தம்? பேசாமல் தொழுதுட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுருந்தா என்ன அர்த்தம் என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ கண்ணுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, உடலுக்கு ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமைகளிலே ஒன்றுதான் உறக்கம். ஆனால் அன்பான சகோதரர்களே, இன்று இரவு உறக்கம் என்பது சர்வசாதாரணமாக கைவிடப்பட்டிருக்குது. சர்வசாதாரணமாக இரவு உறக்கம் என்பதை ரொம்ப அதை ஸ்கிப் பண்ணுறாங்க நம்முடைய பிள்ளைகள். அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது, மருத்துவம் பார்ப்பவர்கள் சொல்கிறார்கள், அதிகப்படியான நோய்களை மனிதன் சந்திப்பதற்கு முக்கிய மூல காரணம் இரவிலே மிக தாமதமாக உறங்குதல். அதுதான் பல்வேறு நோய்களுக்கு அது ஆபத்தாக நிற்கிறது, மூலக்கூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இரவிலே தூங்க வேண்டும். இரவில் லேட்டாக தூங்குறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக நினைக்கிறாங்க இல்லையா? கேட்டு பாருங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட, எப்படா ராத்திரி தூங்குவேன்? அஜரத் 2 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் அஜரத் அப்படிங்கிறான். 2 மணிக்கு தூங்குறது அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரியுது இல்லையா? இது ஒரு புறம் என்றால்,
மறுபுறம் பார்க்கிறோம் நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. படுத்தாலும் தூக்கம் வரல, அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் 2 அழகான மருந்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். தூங்குவதற்கான டோஸ் என்ன? மாத்திரையை போட்டும் கூட பல பேருக்கு தூக்கம் வர்றதில்லை. மாத்திரை போட்டு 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 பழகி ஒரு கட்டத்துக்கு மேலே மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேங்குது. உள்ளே போன பின்னாடி தூக்கம் வரமாட்டேங்குது. அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன மருந்து? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. தபரானியிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. செய்தனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யார் இந்த ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு? ரொம்ப முக்கியமான சஹாபி, குர்ஆனை தொகுத்து கொடுத்தவங்க. இன்னைக்கு நமக்கு குர்ஆன் நூல் வடிவத்தில் இருக்குன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுத்தவங்க இந்த சஹாபி தான். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஷகௌத்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்தில் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. படுத்தா கண்ணை மொத்தனா தூக்கம் வரணும் நிம்மதியாட்டு. அதாவது பெரிய வேதனை என்ன தெரியுமா? நம்மளுக்கு பக்கத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும், நமக்கு மட்டும் தூக்கம் வரணும்னு வச்சுங்களேன், அதை விட கடுப்பு வேற எதுவுமே இல்லை. இவர் சொல்றாரு, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறாரு, ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க, நான் தூங்கணும், நல்லா நிம்மதியாக தூங்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் படுக்கைக்கு சென்றால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்யுங்கள். எப்படி துவா செய்யுங்கள்? அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வ ஹதஅத்தில் உயூன் வ அன்த ஹய்யுன் கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் அஹதி லைலி வ அனிம் ஐனி. இதான் அந்த துவா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நட்சத்திரங்கள் எல்லாம் மறைய துவங்கி விட்டது. அதே போன்று வ ஹதஅத்தில் உயூன், கண்கள் எல்லாம் தங்களுடைய அந்த ஓய்வை நோக்கி நகர்வதற்காக நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீ இருக்கிறாயே, நீ ஹய்யுன் கய்யும், நிச்சயமாக உனக்கு உறக்கம் கிடையாது, நீ நிலையானவன், நீ என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன், உனக்கு உறக்கம் என்பதே கிடையாது, சின்ன தூக்கமும் கிடையாது, லா தாஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய நிம்மதியான தூக்கம் கிடையாது. எனக்கு ஓய்வை கொடு, என் கண்களுக்கு ஓய்வை கொடு, எனக்கு உறக்கத்தை கொடு என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹுக்கு. இது சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இந்த ஹதீஸ் நான் கேட்டனோ, இந்த துவாவை கேட்டனோ, ஓத ஆரம்பித்தேன், எனக்கு என்ன தூக்கமின்மை இருந்ததோ அல்லாஹு தாலா அந்த தூக்கத்தை சிறப்பாக தந்தான். நான் படுத்த உடனேயே தூங்குகிற அளவிற்கு அல்லாஹு தாலா எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தான் இந்த துவாவின் மூலமாக என்று ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமானது. இன்னைக்கு பாருங்க, நீங்க மருத்துவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தூக்கம் வரமாட்டேங்குன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? 100லேருந்து அப்படி பேக்கில் எண்ணிக்கிட்டே போங்கம்பாங்க. 100, 99, 98 இப்படி எண்ணுங்க, 1 வரை எண்ணுங்க, அப்படியே அதே நினைச்சு எண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல சொன்னாங்க, 100 தஸ்பீஹ் செய்யுங்கண்ணா, 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இதை சொல்லி முடிக்கும்போது தானா உங்களுக்கு தூக்கம் வந்துடும், தானா வரும். பெருமானா சொன்னாங்க, 2 நன்மை. நீங்க வெறுமனே நம்பர்ஸை மட்டும் என்ன எண்ணிக்கை மட்டும்தான், ஆனா இதுல நன்மைக்கு நன்மையாகவும் ஆச்சு, உறக்கத்துக்கு உறக்கம் வந்ததாகவும் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 தடவை நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ் 1க்கு 10 கொடுப்பான் நன்மை, 100க்கு அல்லாஹ் எத்தனை கொடுப்பான்? 1000 நன்மை கொடுப்பான். இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு உறக்கம் வரும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆக உறக்கம் வருவதை விடுவதும் தவறு, உறங்காமல் தவிப்பதும் ஒரு வருத்தமான நிலை. இந்த 2லிருந்தும் நாம் சரியான முறையிலே சரியான பாதை எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டுகிறது. வல்ல அல்லாஹ் அதை பின்பற்றி சிறப்பு மிகுந்த வாழ்வை நல்ல முறையில் நிம்மதியாக அனுபவிப்பதற்கு, நல்ல உறங்குவதற்கு, நல்ல நிம்மதியான நிலையை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.